அனைவருக்கும் வணக்கம். நாம் யோக வாசிஷ்டம் என்கிற அருமையான ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம். பகவான் ஸ்ரீ ராமருக்கு ஏற்பட்ட ஞானம் குறித்தான ஐயங்களை எல்லாம் தன்னுடைய உபதேசத்தின் மூலமாக பிரம்மரிஷி பட்டம் பெற்ற வசிஷ்ட மகாமுனிவர் கூறிய விளக்கங்களை யோக வாசிஷ்டம் என்கிற நூற்தொகுப்பாக நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் உண்மையானதா? இந்த உலக வாழ்க்கையை மனிதர்கள் வாழ வேண்டிய அவசியம் ஏன் வந்தது என்பது போன்ற பற்பல வினாக்களை பகவான் ஸ்ரீ ராமர் எழுப்பிய வண்ணம் இருக்கிறார். அவருடைய வினாக்களுக்கெல்லாம் சரியான பதிலை சொல்லி ஸ்ரீராமரை பக்குவப்படுத்தக்கூடிய முயற்சியிலே வசிஷ்ட மகாமுனிவரும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஒரு கதையை ஸ்ரீராமருக்கு வசிஷ்டர் சொல்லுகிறார். மகத தேசத்தில் முன்னொரு காலத்தில் திரலோமா என்கிற ஒரு முனிவர் காட்டில் தவம் செய்து வருகையில் பத்தினியை இழந்து தன் குமாரனாக்கிய தாசுரன் என்ற சிறுவனை தானே கொஞ்ச காலம் பாதுகாத்து வந்தார். சில வருஷங்கள் சென்றதும் திரலோமாவும் காலமானார். இளைஞனான தாசுரன் மிகவும் துக்கித்து புலம்பினான். அனாதையான நிலையை இச்சிறுவனால் காட்டில் தனித்து தங்க முடியவில்லை. இந்த சிதியை கண்ட அந்த காட்டுக்கு அதிபதியாகிய வனதேவதை இளையவன் பேரிலே கருணை கொண்டு அவனுக்கு சில தேர்தல் சொல்லும் பொருட்டு அசரீரியாக சில வாக்குகளை சொன்னாள். சிறுவனே, தூக்கத்தில் மூழ்கிக் கிடப்பது உனக்கு தகாது. சூரியன் உதிக்கும் பொழுதே அஸ்தமிப்பது நிச்சயம் என்று நாம் எப்படி அறிவோமோ அப்படியேதான் மனிதர்களின் வாழ்க்கையும். இதை அறிந்தும் மேலும் நீ தவத்திலும் ஞானத்திலும் சிறந்த பிராமணன் புத்திரனாக இருந்தும் எவ்வளவு பிரதிபிக்கும் நிலைமையில் இருப்பது தகுதியல்ல. ஆகையால் நீ உன் முன்னேற்றத்தை குறித்து பிரயத்தனம் செய் என்று சொல்லி நிறுத்தினாள். இதை கேட்டதும் தாசுரன் சற்று சிந்தையிலே ஆழ்ந்து சொற்ப நேரத்திற்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்தான். இந்த முடிவின் பிரகாரம் மிகவும் அசுத்தமான பூமியில் வாசம் செய்து கொண்டு நித்திய கர்மங்களை செய்வது சரியல்ல என்று அவனுக்கு தோன்றிற்று. ஆகையால் அந்த காட்டை அலங்கரித்து வந்த ஒரு பெரிய மரத்தின் மேல் தவம் செய்வதே சரி என்று தீர்மானித்து அப்படியே செய்யத் தொடங்கினான். இந்த தவத்தின் முறைப்படி நிலத்தில் தீயை மூட்டி ஹோமத்திற்கு தன் தேகத்தை அறுத்து ஆகுதி செய்தான். பிராமணனுடைய மாமிசம் தேவர்களுக்கு ஏற்காததால் இந்த ஹோமத்தை நிறுத்த தேவர்களின் பொருட்டு அக்னி பகவான் தாசுரன் முன் பிரத்யட்சமாகி அவனுக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பதாகச் சொல்லி யாகத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார். கிடைத்த வரப்பிரசாதத்தால் அக்காட்டில் மேறு பருவதத்தைப் போல் ஒரு பிரம்மாண்டமான மரத்தை உற்பத்தி செய்து கொண்டு இவ்வுலகத்தில் இருப்பது போல மர உலகத்திலும் ஏற்பட்ட பறவை சம்சாரங்களுக்கு இடையிலே தாசுரன் தன் தவத்தை தொடங்கினான். வெகுகாலம் இப்படி தவம் செய்தும் ஒரு பலனும் கிட்டாமல் இருப்பதைக் கண்டான். இதற்கு காரணம் என்ன என்று தீர்க்கமாக ஆலோசனை செய்த பிறகு கேவலம் கர்மங்களை செய்வதாலும் தவம், யாகம், யக்ஞம் இவைகளாலும் ஞானம் சித்திக்காது என்ற தீர்மானத்தை அடைந்தான். சங்கற்பத்தை ஒழித்தால்தான் ஞானம் ஏற்படும் என்ற முடிவையும் அடைந்தான். இதன் பிறகு இம்மார்க்கத்திலே பிரயத்தனங்களை செய்தான். இதன் பலனாக கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்ஞானம் நீங்கி கடைசியாக பூர்ண ஞானத்தையும் அடைந்தான். ஒரு நாள் அங்கே அருகில் வசித்து வந்த ஒரு அப்சரஸ் தாசுரனிடம் வந்து வணங்கி தான் அனாதையாக அக்காட்டில் காலத்தை செலுத்தி வருவதாகவும் ஆகையால் தன்னை ஆதரவு செய்யும் பொருட்டு முனிவர் தன்னுடன் கூடி வாழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாள். இப்படி இருவரும் சேருவதால் முனிவருடைய ஞானத்தையும் தன் அழகையும் கூடிய புத்திரன் உதித்து அதனால் உலகத்திற்கு நன்மை ஏற்படும் என்று சொன்னாள். இதை கேட்ட தாசுரன் சம்சார வாழ்க்கை தனக்கு தேவையில்லை என்றும் ஆனால் அவளுக்கு தேவையானது காப்பாற்றத் தகுந்த ஒரு புத்திரன்தானே என்றும் அவ்வாறே ஒரு வரனை கொடுத்து அனுப்பினார். அப்சரஸ் இவ்வரனை பெற்றுக்கொண்டு தன் இருப்பிடம் சென்று கொஞ்ச காலத்திற்கெல்லாம் ஒரு புத்திரனை அடைந்தாள். 12 வருஷ காலம் புத்திரனை வளர்த்து பிறகு அவன் கல்வி பயிலும் பொருட்டு புத்திரனை அழைத்து கொண்டு மீண்டும் முனிவரிடம் சென்றாள். முனிவர் இவள் வேண்டுகோளுக்கிணங்கி சிறுவனுக்கு ஞானோபதேசம் செய்ய ஏற்றுக்கொண்டார். ஆனால் சிறுவனை தன் வசம் ஒப்புவித்து அவள் தன் இருப்பிடம் செல்ல வேண்டும் என்று ஆக்ஞாபித்தார். வாக்களித்தபடி அப்சரஸின் புத்திரனுக்கு தெரிய வேண்டியவைகளை எல்லாம் போதித்து பிறகு ஞானத்தையும் உபதேசித்தார். இந்த ஞானோபதேசம் இங்கு சொல்லப்படும். ஜகத்தோற்றம் மனோமாத்திரம் தாசுரன் சொல்கிறார்.
ஜகத் என்று வழங்கப்பட்டு நம்மால் அனுபவிக்கப்படுவதாக தோன்றுவதையெல்லாம் சங்கல்பத்தில் தானே தவிர வாஸ்தவமாக அவ்வித சாத்தியம் ஒன்றுமில்லை. சங்கல்பமாக மனத்தில் தோன்றுவதை வெளியில் ஜகத்தாக உணர்கிறோம். சங்கல்பம் இன்றி இருக்கையில் வெளித்தோற்றங்களுக்கும் யாதொரு உருவமும் இல்லை. இருக்கை என்னும் தன்மையும் கிடையாது. அல்லது உருவம் இருப்பதாக கொண்டாலும் அவ்வுருவத்தில் காணும் மாறுபாடுகள் சங்கல்பத்தில் இருக்கின்றனவே தவிர வஸ்துக்களில் கிடையாது. ஏனெனில் இவ்வஸ்துக்கள் அவைகளில் இருக்கும் நிலைமையிலேதான் இருக்க முடியும். ஆனால் அவைகள் அளிக்கும் தோற்றங்களோ மாறுபாடுகளை அடைந்தவர்களாக இருப்பதால் இம்மாறுபாடுகள் மனோவிகாரங்கள் என்றே ஆகும். இவைகளே சங்கல்பம் எனப்படும். ஆகவே பிரபஞ்சத்தின் விஸ்தரிப்புக்கு காரணமாயுள்ள மனோபாவங்கள் மனத்திலேயே உதித்து வெளிப்பதார்த்தங்களை கருவிகளாக கொண்டு இவைகள் மனதால் அனுபவிக்கப்பட்டு அனுபவங்களே பிரபஞ்சம் என்னும் தோற்றமாகின்றன. ஆகையால் சங்கல்பம் அல்லது பாவனைதான் பிரபஞ்சம், பிரபஞ்சம் என்பதுதான் சம்சாரம் என்று போதிக்கிறார். இங்கே இவர் சொல்லக்கூடிய கருத்து எளிமையாக நாம் புரிந்து கொள்வதாக இருந்தால், மனிதன் மனதிலே ஒன்றை பற்றி சிந்திக்கிறான், கற்பனை செய்கிறான். தான் கற்பனை செய்த விதமாகவே எல்லாவற்றையும் உருவாக்குகிறான். ஒரு விஞ்ஞானி ஒரு வரைபடத்தை உருவாக்குகிறார். அந்த வரைபடத்திலே தனக்கு தேவையான விடயங்களை எல்லாம் சிந்தித்து சேர்க்கிறார். அதன் பிறகு அந்த வரைபடத்தையே உருவகமாக மாற்றி ஒரு கருவியாக, ஒரு பொருளாக மாற்றியமைக்கிறார். மனிதன் தன்னுடைய எண்ணங்களால் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று கருதினானோ அவற்றையெல்லாம் உருவப்படுத்தினான். காட்டிலே எந்தவிதமான அடிப்படையும் இல்லாமல் வாழ்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு இப்போது நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய உலகத்தின் பொருட்கள் இல்லை. உதாரணத்திற்கு அந்தமான் அருகிலே இருக்கக்கூடிய வடக்கு சென்டினல் தீவு என்கிற தீவுகள். இந்த தீவுகளில் இன்னமும் ஆதிவாசிகளாக மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே செல்லக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மரணம் என்பது நிச்சயம். அந்த மனிதர்களுக்கு இப்போது நாம் பார்க்கக்கூடிய கணினி, மின்சாரம், மின்விளக்கு, மகிழுந்து, சிற்றுந்து, வாகனங்கள் இப்படி எதுவுமே இல்லை. ஏன், நாம் கட்டிக்கொண்டிருப்பதைப் போன்ற வீடுகள் கூட அவர்களுக்கு இல்லை. அவர்களுடைய உலகம் இன்னமும் அப்படியே தான் இருக்கிறது. ஆனால் இது வேண்டும், அது வேண்டும் என்கிற ஆசை அவர்களிடத்தில் இல்லை. பசி வந்தபோது புசிக்கிறார்கள், வாழ்கிறார்கள், மாண்டு போகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் நாம் நம்முடைய கற்பனையால் பலவற்றை உருவாக்குகிறோம். வீடுகளை உருவாக்கினோம், வாகனங்களை உருவாக்கினோம், உணவுக்கான பொருட்களை உருவாக்கினோம், விதவிதமான கருவிகளை உருவாக்கினோம். இப்படி எண்ணற்றவை உருவாகி கொண்டே போகின்றன. இவையெல்லாம் எப்படி உருவாகின? நம்முடைய கற்பனையால். கற்பனையைத்தான் இங்கே சங்கல்பம் என்று சொல்லுகிறார். அதாவது ஆசை என்பது வளர வளர ஒவ்வொன்றும் உருவாகி கொண்டே வருகிறது. ஒரு சாமானிய விவசாயி குடியானவன் இருக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவன் அன்றாடம் காலையிலே எழுந்திருந்து கலப்பையை தூக்கி கொண்டு வயலுக்கு செல்கிறான், உழுகிறான், விதைக்கிறான், கொண்டு வந்த கஞ்சி களையத்தில் இருந்த கஞ்சியை உண்கிறான், மரத்தடியிலே சற்று இளைப்பாறுகிறான், மாலை வேளையிலே சிறிது வேலை செய்கிறான், மறுபடியும் வீட்டிற்கு வந்து உணவை சமைத்து சாப்பிட்டு உறங்கி விடுகிறான். இப்படித்தான் அவனுடைய ஒவ்வொரு நாள் பொழுதும் போய்க் கொண்டிருக்கிறது. ஆனால் மற்றவர்கள் நிலை வேறு. புதிதாக ஒவ்வொன்றையும் உருவாக்கியபடியாகவே பயணிக்கிறார்கள். இது அவரவர் தேவையை பொறுத்து மாறுகிறது. அந்த விவசாயி தனக்கு தன்னுடைய மாடுகளும் கலப்பையும் போதும் என்று கருதும் போது நிம்மதியான வாழ்க்கை வாழ்கிறார். அதை விடுத்து அவர் மின்சாரத்தில் உழக்கூடிய உழவு கருவிகளை வாங்க வேண்டும் என்று கருதும் போது கடனாளியாகிறார். கடனை அடைக்கப்படாத பாடுபடுகிறார். மேலும் மேலும் ஆசை விருத்தியாகிக் கொண்டே போகிறது. வீட்டிலே பற்பல விதமான பொருட்கள் சேர்கின்றன. அவருடைய உழைப்பும் மாறிப்போகிறது. இது எப்படி ஏற்பட்டது? அமைதியான நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த விவசாயிக்கு துன்பம் எப்படி வந்தது? சங்கல்பத்தால், அதாவது ஆசையால். இதைத்தான் இங்கே தாசுரன் சொல்கிறார். ஆகவே முக்தியை அடைய சங்கல்பத்தை ஒழிக்க வேண்டும். இதை ஒழிக்க ஆராய்ச்சியும் முயற்சியும் தான் பிரதானம். முயற்சியாவது பிரபஞ்சம் சத்தியம் அல்ல என்ற அறிவு மனதில் வேரூன்றும்படி சதா எத்தனிப்பதே. இது அனித்தியம், எக்காலத்திலும் இருக்கவில்லை. அது இருப்பதெல்லாம் நம் மனத்தில்தான். மனம் அடங்கினால் பிரபஞ்சமும் மனதில் நாசமடைகின்றது. இவ்விதம் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி செய்து அதன் இல்லாமையை உணர்ந்து வந்தால் பிரபஞ்சத்தின் சுயஸ்வரூபம் காணப்படும்.
இப்படியன்றி பிரபஞ்சம் சத்தியம் என்று நினைத்தாலும் அது ஆத்மாவை தவிர்த்து வேறல்ல என்ற அறிவு ஏற்பட வேண்டும். சகலமும் ஆத்மாவாக இருப்பின் இரண்டென்றும் நிலைமைக்கு இடமேது. ஆதலால் இவ்விதமும் மனதில் சங்கல்ப விகல்பங்கள் ஏற்படாமல் இருக்கும். பிறகு மனது ஆத்மஸ்வரூபத்தை அடையும். இந்த பாவனையையும் தள்ளி பிரபஞ்சம் சத்துமில்லை அசத்துமில்லை என்பதை ஆச்சரிப்பது எல்லாவற்றிலும் மேலான தத்துவம். இம்மூன்றில் எந்த மார்க்கத்தை கைக்கொண்டாலும் முடிவில் சமதிருஷ்டி ஏற்படும். இந்த சமதிருஷ்டியே ஆத்ம உணர்ச்சி என்பது. ஆகையால் ஞானத்திற்கு சாரமாய் நிற்பது முதலில் பிரபஞ்சம் ஒரு மனோயோகம் மனோமோகம் என்பது. 2 அல்லது பிரபஞ்சமே பிரம்மம். 3 அதுவும் இல்லாவிட்டால் பிரபஞ்சம் சத்துமல்ல அசத்துமல்ல என்கிற பாவனை. இதையே வேறு விதமாகச் சொல்வோமானால், நான் எதற்கும் கர்த்தா இல்லை என்றும் நானே சகலத்திற்கும் கர்த்தா என்றும் நான் கர்த்தாவுமல்ல அகர்த்தாவுமல்ல என்னும் 3ஆக பொருள்படும். இது படிப்படியாகத்தான் அடையப்படும். பிரபஞ்சம் முழுதும் வேண்டும் வேண்டாம் என்ற இரு பாவனைகளைக் கொண்டே சம்சாரச் சுழலில் சிக்கிக்கொண்டு தவிக்கிறது. இவ்விரண்டை கடந்தவர்கள் மிகவும் சொற்பமே. எவ்வித பதவியில் இருந்த போதிலும் 3 லோகங்களுக்கும் அதிபதியாயிருந்தாலும் வேண்டும் வேண்டாம் என்பவைகளை தியாகம் செய்யாமல் இருக்கும் வரையிலும் யாவரும் சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய முடியாது. இவர்கள் ஒரு ஞானிக்கு திறன மாத்திரமே. அருமை சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கையை நாம் வாழ்ந்தபடியாகவே யோக பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். உலக வாழ்க்கையில் இருந்தபடியாகவே இந்த உலகம் பொய்யானது என்பதை மனதிற்கு மெல்ல மெல்ல சொல்லி புரியப்படுத்த வேண்டும். மனம் அத்தனை சுலபத்திலே நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு விடாது. அதற்கு சிறிது காலம் பிடிக்கத்தான் செய்யும். அதுவரையிலும் காத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் மாயை என்பதை மனத்திற்கு சொல்லி புரியப்படுத்தி கொண்டே பயணிக்க வேண்டும். இது எப்படி சாத்தியப்படும்? ஞானிகள் மகான்களுடைய நூல்களை தினசரியும் வாசிக்கும் போது அவ்வப்போது நமக்கு மனதில் ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள் நீங்கி உலகப் பற்றுக்கள் நீங்கி மெல்ல மெல்ல மனம் பக்குவமடைவதற்கு வாய்ப்பாகும். நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.